ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம லலிதாஸ் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்பாத்தி எப்படி இருக்குன்னா, இப்படி நசுக்குனாலும் அது எங்கேயுமே விரிசல் விழக்கூடாது, உடையக்கூடாது, அப்படி இருக்கணும். அதுதான் ரொம்ப மிருதுவான சப்பாத்தி. ரெண்டு விரலில் நம்ம பிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்ல சாஃப்டான சப்பாத்தி எப்படி மடங்கினாலும் மடங்கணும், அது கிராக் விழுகக்கூடாது. அப்படி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 பேர்த்துக்கு தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இது தவிடோடு இருக்கிற கோதுமை மாவு, பில்ஸ்பரியில் தவிடோடு இருக்குது வாங்கியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டையும் தண்ணியும் ஊற்றிக்கலாம் மாவில். ரொம்ப நேரம்லாம் கஷ்டப்பட்டு பிணையணும்னு அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த 2 பேர்த்துக்கு ஒரு 6 இல்லைன்னா 7 சப்பாத்தி வரும். இது குட்டி குட்டியாக செஞ்சோம்னா அந்த 7-8 சப்பாத்தி அளவுக்கு நம்ம மாவு பிணையணும்னா ஒரு 6லேருந்து 7-8 6 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் அந்த அளவுக்கு தான் ஆகும். மாவு ஒன்று சேர்கிற அளவுக்கு தான். அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நம்ம கையில் ஒட்டாமல் பிணையிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போ கொஞ்சம் மாவு தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டேன். இதை நம்ம எல்லா மாவும் ஒன்று சேர்கிற அளவுக்கு, மிங்கிள் ஆகிற அளவுக்கு நம்ம பிணைஞ்சிக்கிட்டால் போதும். அதுக்கடுத்து எல்லா மாவும் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு நெய் ஊற்றணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு கிடையாது. நான் ஓரளவுக்கு ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா பிணைஞ்சிட்டேன். இப்போயும் அது கையில் ஒட்டுது லைட்டாக. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு ஈரத்துணியில் பொத்தி வைக்கணும், அப்புறம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும், 1 மணி நேரம் ஊற வைக்கணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம நல்லா ஸ்மூத்தாக தொட்டால் கையில் ஒட்டாத அளவுக்கு பிணைஞ்சிக்கிட்டால் போதும். அப்புறம் நம்ம சுடுறதுல தான் இருக்குது அதோட சாஃப்ட்டு. இப்போ ஓரளவுக்கு ஒட்டலை, ஆனாலும் இப்போ தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். அப்படி உருண்டை பிடிக்கிறப்போ கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்க வரணும் மாவு. இப்போது பிணைஞ்சிட்டேன். இப்போ தொட்டு பார்ப்போம். பிணைஞ்சாலும் கையில் ஒட்டலை மாவு, ஓரளவுக்கு ஸ்மூத் ஆயிடுச்சு. இவ்வளோ தான் நம்ம பிணையிறதுக்கு ஆகிற நேரம், இவ்வளோ தான் ஆகும். பாருங்கள், நல்லா ஒட்டவே இல்லை. மாவு பிணையிறதுல எந்த ட்ரிக்கும் கிடையாது சாஃப்டாக வர்றதுக்கு, சுடுறதுல தான் இருக்குது. எவ்வளோ அழுத்தி நம்ம குழியாக தொட்டாலும் கூட அது கையில் ஒட்டலை. இந்த அளவுக்கு மாவு பிணைஞ்சிக்கிட்டால் போதும். இதை துணியில் மூடி வைக்கணும், ஏர்டைட்டாக பாக்ஸில் போட்டு வைக்கணும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உடனே நான்லாம் அப்போயே மாவு பிணைஞ்சு அப்போயே சுட்டுருவேன். போதும். இப்போ உருண்டை பிடிச்சி நம்ம நசுக்கி எடுத்துக்கிறலாம். பாருங்கள், உருண்டை பிடிச்சா கையில் ஒட்டாமல் வருது. இதுதான் பதம். இந்த பதத்துக்கு நம்ம மாவை பிணைஞ்சிக்கிட்டால் போதும். நம்ம சப்பாத்தியை ரொம்ப மெல்லுசாக நசுக்கணும், தடியாக இல்லாமல் ரொம்ப மெல்லுசான, அதாவது ரொம்ப ஒரு பேப்பர் ரோஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு நசுக்கணும், தடியாக இல்லாமல். எல்லா சப்பாத்தியும் அப்படியே நசுக்கி ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுத்து வச்சிடலாம். நான் ஆக்சுவலாக நசுக்கிட்டே சுட்டுருவேன். இன்றைக்கி உங்களுக்கு சுட்டு காமிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் நசுக்கி எடுத்து வச்சிட்டேன். நார்மலான தோசை சுடுற சட்டியில் தான் சுடுறேன். நம்மளுக்கு கல் ஈவனாக சூடாகணும், கொஞ்சம் தடியான சட்டியாக இருக்கணும், கல் ஈவனாக சூடாகணும். சிம்மில் வச்சு சுடக்கூடாது, ஃபுல்லாக அந்த தீ ஜுவாலை ஃபுல்லில் எரியணும்.
இப்போது அந்த சப்பாத்தியில் இருக்க ஒரு ஒரு பக்கம் இருக்க அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அந்த ஈரப்பதம் ட்ரை ஆனால் போதும். அப்படியே உடனே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம எண்ணெயோ நெய்யோ இல்லை பட்டரோ எது நம்மக்கிட்டே இருக்கோ அதை நம்ம சுற்றி விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். அவ்வளோதான் அந்த சப்பாத்தி சுடுறதுக்கான நேரம். லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் ஆனால் போதும் சப்பாத்தி. நம்ம கோதுமை தோசை சுடத்தில் அந்த தோசையில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக ஆவியாகிற அளவுக்கு வச்சுக்க மாட்டோம்ல, அந்த மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் இல்லையா. இப்போது ஒரு பக்கம் இந்த அளவுக்கு வெந்திருக்கு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இன்னொரு பக்கம் இந்த லைட்டாக அந்த ப்ரௌன் வர அளவுக்கு வெந்தால் போதும். நல்லா எப்படி மடித்தாலும் மடியணும். அது நம்ம சப்பாத்தியில் லைட்டாக ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்றைக்கி பட்டரில் ஒரு சப்பாத்தி, அப்புறம் எண்ணெயில் ஒரு சப்பாத்தி, நெய்யில் ஒரு சப்பாத்தின்னு உங்களுக்காக சுடுறேன். எதில் சுட்டாலும் சப்பாத்தியை நம்ம சுட்டு எடுக்கிறதுல தான் இருக்குது. நம்ம ஊற்றுற அந்த எண்ணெயிலையோ பட்டர்லேயோ இல்லாட்டினா நெய்யிலையோ கிடையாது. அது நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த வாசனைக்கு அதுக்கு தான் அது யூஸ் ஆகுமே ஒழிய சப்பாத்தி சாஃப்ட் ஆகிறதுக்கெலாம் அது யூஸ் ஆகாது. இப்போது நெய்யில் சுடுறேன். நெய்லெல்லாம் சுட்டோம்னா லாஸ்ட்டாக தடவுனா நல்லாயிருக்கும். இல்லைன்னா முன்னாடியே தடவுனா கொஞ்சம் அந்த நெய் ஆவி ஆகிடும். நார்த்தில் என்ன செய்வாங்கன்னா சுட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி தடவி வைப்பாங்க. நெய்யோ இல்லை பட்டரோ தடவி தடவி அடுக்கி வச்சுக்கிடுவாங்க அவங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் அந்த தணலை குறைக்கவே இல்லை, அது ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா சட்டி ஹீட்டாகவே தான் இருக்கணும். நம்ம ரொம்ப அகலமான சப்பாத்தியெல்லாம் செய்ய வேணாம். ஏன்னா சென்டரில் நல்லா குக் ஆகும், ஓரங்களில் குக் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்போது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஹீட் பரவி எல்லா பக்கமும் ஓரத்துலேருந்து சென்டர் வரைக்கும் ஒரே அளவுக்கு ஹீட் பரவி அது வெந்திருக்கணும். இப்போது நான் கடலெண்ணெயில் சுடுறேன். எல்லா சப்பாத்தியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ சட்டியில் நம்ம போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதில் தான் இருக்குது சப்பாத்தி சாஃப்டாக வர்றது. அதே மாதிரி இந்த சப்பாத்தியில் இருக்க ஈரப்பதம் ஃபுல்லாக ஆவியாகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிவிட்டு அதை அந்த வரட்டி மாதிரி ஆகிற அளவுக்கு விட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒரு சில வீட்டிலலாம் சப்பாத்தியை பார்த்தா அதை வச்சு வீசலாம், விசிறி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இது எப்படி மடித்தாலும் மடியணும். அந்தளவுக்கு நம்ம அதை சுட்டு எடுக்கணும். இப்போ சுட்டுக்கிட்டேன் பார்த்திங்களா, எப்படி மடக்குனாலும் அது இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் சாஃப்டான சப்பாத்தி. 2 விரலில் நம்மளால் பிக்க முடியணும். ஓகேவா, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. சப்பாத்தி சாஃப்டான சப்பாத்தி சுடுறதுக்கு ரொம்பலாம் நம்ம மெனக்கிட வேண்டியதில்லை. ரொம்ப பெரிய ட்ரிக்ஸ் எல்லாம் அதில் கிடையாது. இதுதான் சாஃப்டான சப்பாத்தி சுடுறதுக்கான அந்த இது நான் வீட்டில் ஃபாலோ பண்ணுறது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சுட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது ட்ராபேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன்.